உதயமார்த்தாண்டபுரம் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயத்தில் இன்று 16/8/2025 அன்று கிருஷ்ண ஜெயந்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பை இந்த காணொலியில் முழுமையாக காண்போம். ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தி விழா மிக சிறப்பாக மாலை நேரத்தில் கொண்டாடப்படுகிறது. இது சமயம் உதயமார்த்தாண்டபுரம் அல்லாமல் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். இந்த ஆலயத்திற்கு கிருஷ்ணர் வேடமிட்டு மிக பெரும்பாலான மக்கள் குழந்தைகளுடன் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுவது வழக்கம். கிருஷ்ணர் ராதை இருவரது வேடமிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே கண்முன் கொண்டு வந்து காட்சிப்படுத்தப்படுவது இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த காணொளியை முழுவதுமாக காண்போம். அதற்கு முன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி சிறிதளவு காண்போம். கம்சன் மன்னன் என்பவர் மதுராவை ஆண்டு வந்த நிலையில் இவரின் சகோதரி தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அவர்களை அழைத்து செல்லும் வழியில் அசரீரி ஒன்று கூறியது, உன் சகோதரியின் 8வது குழந்தை உன்னை கொல்லும் என கூறியதால் இருவரையும் துன்பப்படுத்தினார் கம்சன். எங்களுக்கு பிறக்கும் குழந்தையை உன்னிடமே தந்து விடுகிறோம் என மன்றாடிய வசுதேவரிடம் ஒப்புக்கொண்டு அவர்களை சிறையில் அடைத்து துன்பப்படுத்தினார். அந்த சிறையில் இருக்கும்போது 7 குழந்தைகள் பிறந்தது. அந்த 7 குழந்தைகளையும் கம்சனிடம் கொடுத்து அந்த குழந்தைகளை அவர் கொன்று குவித்தார். 8வதாக கம்சன் தங்கை கர்ப்பமானார். அந்த தேவகிக்கு கர்ப்பம் உதர்த்ததிலிருந்து கம்சனால் கூடுதலாக தொந்தரவு வழங்கப்பட்டது. கடினமான ஆணைகள் பிறப்பித்திருந்தார். கடினமான துன்பத்தை துயருண்ட வாசுதேவர் பகவான் விஷ்ணுவிடம் வேண்டிக் கொள்ள எங்களை காப்பாற்றுங்கள் என்று முறையிட, அப்படியே அவர் கனவில் வந்து குழந்தையை நந்தகோபர் என்பவர் வீட்டிற்கு சென்று அவருக்கு பிறக்கும் பெண் குழந்தையை எடுத்து வந்துவிடு, உன் குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு வா என அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது மகனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தார். காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் முக்கியமான 10 அவதாரங்களில் ஒன்றான கிருஷ்ணர் அவதரித்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். இந்த பண்டிகை இந்தியா முழுவதும் மிக மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் நள்ளிரவில் 8வது குழந்தையாக அவதரித்தார் ஸ்ரீ கிருஷ்ணர். கோகுலத்தில் நந்தகோபருடன் யாதவ குலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இளம் வயதில் கழித்து வந்தார். வளர்ந்த பிறகு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அஷ்டமி திதியில் பிறந்ததால் கோகுலாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. கோகுலத்தில் யாதவர்களுடன் கால்நடைகளுடன் வளர்ந்து வந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வெண்ணெய் திருடனாக பல குறுப்புத்தனங்கள் செய்து கோகுலத்தின் செல்லப்பிள்ளையாக வளர்ந்தார். கோவர்த்தன மலையையும் பசுக்களையும்
வணங்குமாறு கிருஷ்ணர் கோகுலத்தில் அனைவரிடம் கேட்டுக்கொண்டார். அதன்படியே மிகப்பெரிய மழை வந்தபோது கோவர்த்தன மலையையே குடையாக பிடித்து அங்கிருந்த கால்நடைகள் மற்றும் பொதுமக்களை காப்பாற்றி சிறு வயதிலேயே சாகசம் செய்ததால் நாம் கோகுலாஷ்டமி அன்று குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடம், ராதை வேடம் அணிவித்து கிருஷ்ணரே தமது வீட்டுக்கு வந்து அருள் புரிவதாக நினைத்து தன் குழந்தைகளின் பாதங்களை மாவில் வைத்து நடந்து வர சொல்லி வழிபாடு செய்வது வழக்கம். அதுபோல நமது ஊரில் மிக பிரமாண்டமாக வழிபாடு செய்யப்படக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆலயத்தில் மிக திரளான பொதுமக்கள் தனது குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமும் தனது பெண் குழந்தைகளுக்கு ராதை வேடமும் அணிவித்து மாலை நேரத்தில் இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்து காட்சிப்படுத்துவது மிக சிறப்பாக உள்ளது. இந்த ஆலயத்தில் மாலை நேரத்தில் உரி அடித்தல் நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெறுவது வழக்கம். உரியடி திருவிழாவில் ஆண்கள், சிறுவர்கள், மிக திரளானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணர் வேடமிட்டவர்களுக்கு பரிசுகளை வழங்குவது, அன்னதானம் வழங்குவது போன்றவைகள் நடைபெறும். இந்த காணொளியை முழுமையாக பார்த்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இதுபோல செய்திகளை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அல்லது ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ செய்து ஆதரவு அளிக்கவும் கேட்டுக்கொள்கிறோம்.